ராமநாதபுரம் சபாநடேஸ்வர் தொடக்கப் பள்ளியில் பரதநாட்டிய பயிற்சி வகுப்பு தொடக்கம். பள்ளி மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டு. ராமநாதபுரம் கே. சபாநடேஸ்வர் தொடக்கப் பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவிகளுக்கான சிறப்பு பரதநாட்டிய பயிற்சி வகுப்பின் தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாரம்பரிய முறைப்படி குத்துவிளக்கேற்றப்பட்டு விழா மங்கலமாக தொடங்கி வைக்கப்பட்டது. பள்ளி தாளாளர் சொர்ணகணபதி அனைவரையும் வரவேற்று பேசினார். மாவட்ட உடற்கல்வி ஆசிரியர் சங்க நிர்வாகியும் செஸ் அசோசியேஷன் மாவட்ட செயலாளருமான ரமேஷ் விழாவிற்கு தலைமை தாங்கி பரதநாட்டிய பயிற்சி வகுப்பினை முறைப்படி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய ஆசிரியை கங்கா சிறப்புரையாற்றினார். அப்போது மாணவிகளிடம் பரதநாட்டிய கலையின் சிறப்புகள் குறித்தும் அதை கற்பதால் விளையும் நன்மைகள் குறித்தும் அவர் விரிவாக உரையாற்றினார். இந்த பயிற்சி வகுப்பில் சபாநடேஸ்வர் தொடக்கப்பள்ளியை சேர்ந்த ஏராளமான மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் பங்கேற்றனர். பயிற்சி வகுப்பை தொடங்கிய மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் செஸ் அசோசியேஷன் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். மாணவிகளின் கலை ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் நமது பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் ஏராளமான பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். நிறைவாக உடற்கல்வி ஆசிரியர் பிரபாகரன் நன்றியுரை ஆற்ற விழா இனிதே நிறைவுற்றது. சபாநடேஸ்வர் தொடக்கப்பள்ளியில் இன்றைய தினம் மாணவிகளுக்கான ராமநாதபுரம் நகர் பகுதியில் பயிலக்கூடிய சபாநடேஸ்வர் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கான பரதநாட்டியத்தை பற்றி கற்றுக் கொடுக்க திருமதி கங்கா அவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து இங்கு வந்து மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்க இன்றைய தினம் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பள்ளியினுடைய பொறுப்பாளர் திரு சபரி அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுமார் 11 மாணவிகள் கலந்து கொண்டு இன்றைய தினம் இந்த நிகழ்வானது தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்து வருகின்றோம். இந்த பள்ளியில் கடந்த காலங்களில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு கலை சம்பந்தமாகவும் மியூசிக்கல் அண்ட் செஸ், கேரம் போன்ற பல்வேறு போட்டிகளை நடத்தக்கூடிய இந்த பள்ளியானது மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் பயிற்சி வகுப்புகளையும் சனி ஞாயிறுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாணவர்களுடைய பெற்றோர்கள் மிக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒழுக்கத்திலும் இந்த பள்ளி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக இன்றைய தினம் பரதக்கலையையும் வளர்ப்பதற்காக ராமநாதபுரத்தில் மிக சிறப்பாக முன்னேற்பாடை பள்ளியின் நிர்வாகம் செய்துள்ளது. அதற்கு சபரி சார் அவர்களும் கங்கா மேடம் அவர்களும் மிக உறுதுணையாக இருந்து இந்த ராமநாதபுரம் பகுதியில் பரதக்கலையை மிக சிறப்பாக வழிநடத்துவார் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். ஏனென்றால் நமது ராமநாதபுரம் பகுதியில் இந்த கலையானது மிகவும் பின்தங்கி கொண்டே போய் கொண்டிருந்தது. இதற்கு முத்தாய்ப்பாக ராமேஸ்வரத்தில் கலையை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக கங்கா மேடம் அவர் பொண்ணும் இருக்காங்க. அது எனக்கு என்னமோ அந்த இது வந்து அவர்கள் வந்து நல்லா நடத்துவாங்க என்பது எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. அது கட்டாயம் வெற்றி பெறும் என்பது என்னுடைய உடற்கல்வித்துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் சபரி அவர்களுக்கும் கங்கா மேடம் மற்றும் மாணவிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து இதுபோல கலைகளை வளர்ப்பதற்கு ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்றைய நாளில் நம் பள்ளியில் பரதநாட்டியத்தை தொடங்குவதற்கு நல்லதொரு வாய்ப்பாக பள்ளியின் மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்ல ஆசிரியரை எங்களுக்கு
வெளிப்படுத்தி எங்கள் பார்வைக்கு காட்டிய இன்றைய பரதநாட்டிய நிகழ்வை தொடங்கி வைக்க சிறப்பிக்கக்கூடிய ஆசிரியர் ரமேஷ் சார் அவர்களை வரவேற்பதோடும் ராமநாத சுவாமி பர்வதவர்தினி அம்பாளுடைய சமேத ஆசீர்வாதத்தின் அருளால் இன்றைய நாளில் எங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைத்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு திருமதி கங்கா அவர்களை வருக வருக என பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்று எமது பள்ளியில் நடைபெறக்கூடிய அன்னை அபிராமி அருளால் ஆயக்கலைகள் 64ஆம் ஒவ்வொரு கலைகளையும் மாணவர்களினுடைய திறனை வெளிப்படுத்தும் விதமாக சனி ஞாயிறு கிழமைகளில் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியிலிருந்து அனைத்து திறன் சார்ந்த நிகழ்வுகளையும் நாங்கள் தொடங்கி கொண்டிருக்கின்றோம். மக்களிலிருந்து பெற்றோர்களிலிருந்து ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எங்கள் சார்பில் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றிகளை நான் வெளிப்படுத்துகிறேன். ராமநாதபுரத்தில் சபா நடைசெய்யர் தொடக்க பள்ளியில் வந்து இன்னைக்கு இந்த பரதநாட்டிய கலை வந்து துவங்கப்பட்டிருக்கு. அதை வந்து சார் சபரி சார் அவர்கள் வந்து இன்றைக்கி அதை தொடங்கி எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டிய கலையை வந்து இன்னும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நல்ல முறையில் நான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த நாட்டியத்தை சொல்லி கொடுத்து அதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து கண்டிப்பாக நான் செய்வேன். அந்த பணியை வந்து திறந்து செய்வேன். இதை ஏற்படுத்தி தந்த ரமேஷ் சார் அவர்களுக்கு, சபரி சார் அவர்களுக்கும் என்னோட மயூரம் நாட்டிய கலைக்கூடத்தின் சார்பாக எனது நன்றியை சொல்லிக்கிறேன். நான் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த நாட்டியம் மற்றும் மற்ற நிறையா சார் வந்து நிறையா கலைகள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாமே வந்து இன்றைக்கி பெற்றோர் வந்து ஆதரவோடு, ஏன்னா பெற்றோர் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க குழந்தைங்களை வந்து கொண்டு வந்து செய்கிறதில், அதை ஊக்கப்படுத்தி கொண்டு போகிறதில் சபரி சார் வந்து நல்லா பண்ணுறாங்க. அந்த வகையில் நானும் அவங்க கூட சேர்ந்து இந்த இதை பயணிக்கிறத ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து நினைக்கிறேன். நன்றி.